ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே நர்சரி அண்ட் அக்வேரியம். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பன்னீர் துளசி நீங்கள் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. பன்னீர் துளசி வந்து நம்ம வந்து கவரில் எல்லாருக்குமே வந்து பிளான்ட் எப்படி அமிச்சோமோ அதே பிளான்ட்டை எடுத்து நம்ம வந்து ஒரு ரீபாட் பண்ணி வச்சோம். ஒரு செடி வந்து ஒரு இறுக்கமான களிமண் இருக்க மாதிரி ஒரு மண்ணையும், இன்னொன்று வந்து மணல் கலந்த ஒரு மண்ணையும் நம்ம வச்சோம். ஸோ அதில் எது வந்து நல்லா பெஸ்ட்டாக செடி வளர்ந்துருக்குன்னு தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கும். நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பிளான்ட் ரிசீவ் பண்ணிவிட்டு அதை நல்லா ரீபாட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்ம கூட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் 1 kgக்குள்ளே நீங்கள் என்ன பிளான்ட் ஆர்டர் பண்ணாலும் 60 ருப்பீன்னு சொன்னீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ சீட்ஸுமே நீங்கள் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க. நிஜமாக ரொம்ப சந்தோஷம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கும் போது கடவுள் நமக்கு என்ன கிடைக்கணுமோ அதை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸாக நம்ம பண்ணலை, நம்மளால் முடிஞ்ச வரைக்கும். நிறைய பேர் வந்து ஃப்ரீ சீட்ஸ் வந்து எனக்கு அமுச்சு வைங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது சீடுக்காக நம்ம வந்து அவங்க பேக்கிங் பண்ணி அட்ரஸ் எழுதி எல்லாமே பண்ண முடியல. ஸோ நான் ஒரு ஆள் தான் வந்து பேக்கிங் பண்ணுறதா இருந்தாலும், அட்ரஸ்ஸு அவங்களுடைய ஆர்டர் எடுக்கிறதா இருந்தாலும் எல்லா வேலையுமே நான் மட்டும்தான் பார்க்குறேன். ஸோ வந்து நீங்கள் பிளான்ட் ஆர்டர் பண்ணும்போதே அதை வந்து சேர்த்து என்னால் அமுச்சிக்கிறது ஈஸியாக இருக்குது. ஸோ வந்து எல்லாருடைய அட்ரஸும் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு தனித்தனியாக சீடு வந்து அனுப்புறது வந்து கொஞ்சம் முடியலை. ஸோ இப்போ முடியலை. ஃபியூச்சரில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதை நான் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருக்கூடையுமே நிறைய சீட்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். அது எல்லோரும் நீங்கள் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பன்னீர் துளசி நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, ஒரு மணல் கலந்த மண் கலவையில் வைக்கும்போது தான் அது வந்து 100% வந்து நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்டாக வளர்ந்துருக்கு. ஸோ இறுக்கமான ஒரு களிமண் போன்ற மண்ணில் வந்து அது ஹெல்த்தியாக வளரல, ஒரு அழுகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மண் நீங்கள் வந்து எனக்கு கிளறி விடும்போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். ஆல்ரெடி இந்த செடிக்கு வந்து நம்ம தண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து இந்த மண் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி தான் நம்ம வந்து காலையில் அந்த செடிக்கு தண்ணியும் கொடுத்தோம். ஆனால் தண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அந்த செடி எவ்வளோ ஒரு மண் வந்து லூஸாக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து ஸோ இந்த மாதிரி மண் கலவை இந்த செடிக்கு மட்டும் இல்லை, சாமந்தி செடிகளுக்குமே இந்த மாதிரி மண்கலவையை நம்ம கொடுக்கும்போது அந்த தரமான செடிகள் நமக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள், இந்த மண் வந்து அவ்வளோ லூஸாக இருக்குது, சேம் டைம் வந்து ஈரமாகவும் இருக்குது. ஸோ தண்ணி தேங்கி நிற்காத ஒரு நிறைய ஹோல்ஸ் இருக்க ஒரு ஜாடியில் நீங்கள் ப்ராப்பராக செடியை வைக்கணும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமே அதில் இருக்க தண்ணி வந்து ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி போகணும். அது எந்த செடியாக இருந்தாலும் சரி, நிறைய தண்ணி கொடுங்க, ஆனால் அது ஃபுல்லாக ஃபில்டர் ஆகி வெளியில் வந்துடணும். ஸோ அப்படி வளர்க்கும் போது அந்த செடிகள் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒவ்வொரு செடிகளுக்கும் ஒவ்வொருவான மண்கலவையை நம்ம கொடுத்துட்டு வரோம். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 15 டேஸ்க்கு ஒன்ஸு இந்த மாதிரி வெர்மி கம்போஸ்ட்டு, வேப்பம் புண்ணாக்கு, கோகோ பீட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஈவனாக எல்லா செடிக்கும் கொடுக்குற மாதிரி இந்த செடிக்கும் கொடுத்தேன். ஸோ அந்த செடிக்கும் கொடுத்தேன். ஆனால் அந்த இறுக்கமான மண்கலவையில் வச்ச செடி ஹெல்த்தியாக வளரல. ஸோ இந்த பிளான்ட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிறத நான் பார்த்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வச்சிங்கன்னா அந்த செடிகள் வந்து காஞ்சி போகாது, அதிகமான தண்ணியும் கொடுக்கக்கூடாது, சேம் டைம் ஷெமிஷேடில் இருக்கும்போது அந்த செடி வந்து ரொம்பவே ஈஸியாக வளருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.